ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிந்தி ஆலு மசாலா நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு மசாலா ரெடி பண்ணி ஒரு பொடி ரெடி பண்ணி இன்றைக்கி நான் செய்ய போகிறோம். அதுக்கு வெண்டைக்காவையும் உருளைக்கிழங்கையும் இது மாதிரி நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் அரைஞ்சி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு பவுடர், அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் தனியா போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இது நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம தனியா, சீரகம், காஞ்ச மிளகாய் மூணுத்தையும் கொஞ்சம் கொரன்னு அரைச்சாச்சு. இப்போ திருப்பியும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையை போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், கொரன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நைஸாக அரைக்கக்கூடாது, கொரன்னு அரைக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம மசாலா ஆலு பிந்தி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சோனியே ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு, ஒரு அரை ஸ்பூனு கம்மியாக பெருங்காயம் போட்டுக்கலாம். இந்த ஸ்பூனில் நான் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ பொட்டேட்டோ ஆலு உருளைக்கிழங்க போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு தோல் வேணும்னா தோலை கூட எடுத்துடலாம். நான் தோலோடு போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் வதக்கியாச்சு. இப்போ பிந்தி வெண்டைக்காவை நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் அரிஞ்சிக்கலாம். அந்த ஷேப்பில் அரிஞ்சதை போட்டுடலாம். இதே கொஞ்சம் லைட்டாக வதக்கிடலாம். வெண்டைக்காவை தனியாக செய்கிறதோட இந்த மாதிரி உருளைக்கிழங்கோட செய்யும்போது இன்னொரு ஃப்ளேவர் வரும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஹல்தி பவுடர் போட்டுக்கலாம். இப்போ ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு நான் ஒரு அரை ஸ்பூன், அவங்கவுங்களுக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ அதையும் போட்டுக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் வதங்கியாச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, சீசேம், ஒயிட் சீசேம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பொடி போடணும் இல்லையா, கொரியாண்டர், சியூமின், சில்லி, ரெட் சில்லி, அப்புறம் ப்ரௌன் நட், அதாவது தனியா, சீரகம், காஞ்ச மிளகாய், அப்புறம் வேர்க்கடலை எல்லாத்தையும் தூள் பண்ண பொடியையும் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 செகண்ட் இருக்கட்டும். இது எல்லாமே மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதோட ஒரு ரா ஸ்மெல்லாம் போய் பச்சை வாசனா போய் நம்ம இறக்க வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மசாலா ஆலு பிந்தி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சிம்பிளாக ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் இந்த எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். இது மாதிரி புது ரெசிபிஸோட எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி சரியாக வீடியோஸ் பார்க்குறதில்ல, ஏன்னு தெரியல. ப்ளீஸ் எல்லோரும் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் வீடியோஸும் பாருங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.